தமிழ்நாட்டுல மூலை முடுக்குல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராஃபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. மொபைல் போட்டோக்களை சிந்தட்டிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும். ஆர்டர் செய்ய makepik.com விசிட் பண்ணுங்க. மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் அதில் அண்ணாமலையை விமர்சித்து அண்ணாமலை செய்கின்ற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி கடிதம் எழுதினதெல்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. 8 தொகுதியை இந்த வாராக்கி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட்டு இந்த 8 தொகுதியை கரெக்டாக பேக்கெட் பண்ணிங்கன்னா 8 தொகுதி அடிச்சாங்க. இதுக்கு ஒரு கோர் கமிட்டி மைய குழு போடுறாங்க. இவர்கள் இந்த 8 தொகுதியும் முழுக்க கட்டுப்பாட்டை எடுத்துடுறாங்க. எடுத்ததில் 1928 பூத்து கமிட்டி. இந்த பூத்து கமிட்டிகிட்ட ஒரு தொகுதிக்கு குறைந்தது முதல் ரவுண்டு 10 கோடி ரூபாய். இதை கொண்டு போய் சேர்த்தினா கட்சிக்காரன் கொஞ்சம் பூஸ்டாக வேலை செய்வான். கரெக்டாக திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காங்களே சார், என்ன சார் பிரச்சனை நடந்தது? அருமையான கேள்வி. என்ன நடந்ததுன்னா, இந்த கோர் கமிட்டிங்கிறது மையக்குழு, இவர்கள் தான் மானிட்டர் பண்றது. பணம் வர ஆரம்பிச்சோன்னையும் என்ன பண்றாங்கன்னா, கட்சிக்காரன் இருக்கான்ல, கட்சிக்காரங்கிட்ட பணம் போகாம இந்த பணத்தை பூரா யார்கிட்ட கொடுக்குறாங்க? இவங்களே ஒரு குழுவை உருவாக்கி, எல்லாம் என்ன குழு? மானிட்டர் குழு. மானிட்டர் நெப்போலியன் குழுவை உருவாக்கி பணத்தை பூரா இங்கே கொடுத்துட்றாங்க. எங்க? மானிட்டர் குழுக்கு. இதை மானிட்டர் குழு அடிச்சுட்டு கட்சிக்காரன் பணம் போய் சேரல. வாராக்கி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க அடையாறு ஆஃபீஸை காலி பண்ணிட்டு பெங்களூர் போயிட்டான். ஏன்? நான் சொன்னபடி எதுவும் நடக்கலையா? எல்லாமே தமிழிசைகிட்ட பஞ்சாயத்துக்கு போகுது. அப்போ தமிழிசை என்ன கேட்குது? நான் உங்களுக்கு தான் பணம் நிறைய கோடியாக கொடுத்தேன், லட்சமாக கொடுத்தேன். பூத்துக்கெல்லாம் ஒரு பூத்துக்கு முதல் 50,000, 2,000, 50,000, மறுபடியும் 1 லட்சம் இப்படி கொடுத்தேன். இப்படி நீங்களே அடிதடி போட்டு நிற்கிறீங்களே, அந்த பணம் போய் பூத்து கமிட்டிக்கு போய் சேரலையே, இது நியாயமா? இதே பஞ்சாயத்து திமுக அதிமுக இருக்குது. அவள் தான் கொடுத்தது பூரா அமைச்சிட்டான். ஆனால் அங்கே பஞ்சாயத்தில் இப்போ கொடைக்கானலில் உட்காந்துட்டு எல்லா கணக்கு எடுத்துட்டு வாங்கிட்டே. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடும் போதே நம்ம ஒன்று பேசியிருந்தோம் சார். இது யார் தலைவர் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக இவங்கெல்லாம் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ சில தினங்களுக்கு முன்பு தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் அதில் அண்ணாமலையை விமர்சித்து அண்ணாமலை செய்கின்ற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி கடிதம் எழுதினதெல்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. அண்ணாமலை சமீப காலமாக ஒரு சைலண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கார். அது தேர்தல் பிஸியில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, இந்த தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களை ரிவ்யூ பண்ணுவதற்கான மீட்டிங் கூட வைக்காம விட்டுட்டார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ தமிழிசை வெர்சஸ் அண்ணாமலை இந்த ஃபைட்டு உண்மையாகவே இருக்கா? என்ன சார் நடந்துகிட்ருக்கு? அந்த கடிதத்தினுடைய பின்னணி என்ன சார்? தேர்தல் பிஜேபி 19 தொகுதிகளில் நேரடியாகவே களமிறங்கியிருந்தது. இதில் டெல்லியிலிருந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பப்பட்டது கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து, தமிழ்நாட்டுக்கு மட்டும். அப்போது இந்த பணத்தை எப்படி கொண்டு போகணும் என்பதும் ஒரு ஆலோசனை கூட்டப்பட்டது. பெங்களூரை சேர்ந்த வாராகி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி, இது அமித்ஷாவுடைய கம்பெனி. இந்த கம்பெனி தான் PR ஸ்ரீனிவாசன் இவங்க தலைமையில் ABC. இப்போ அந்த கம்பெனி என்ன பேசிஸ் இல்லை சார்? எந்த பேக்ரவுண்டில் இயங்குது சார்? அது பிஜேபி பேக்ரவுண்டு தான். இல்லை, என்ன தொழில் செய்கிறாங்கன்னு கேட்குறேன். அவங்க பிரசாந்த் கிஷோர். ஓகே, பிரசாந்த் கிஷோர் இருந்தார்ல, ஒரு அரசியல் ஆலோசகர். ஒரு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி போட்டியிட்ட 19 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதிகளை அது பிஜேபி பட்டியலிடுது. ராம்நாடு, நீலகிரி, கோவை, சென்னை, வேலூர், திருநெல்வேலி, மதுரை, திருப்பூர், இந்த 3, 6, 7, 8 தொகுதி 100% நமக்கு ஜெயிச்சிருக்கு. யார் இதை அனாலிசிஸ் பண்ணுறா? இந்த வாராக்கி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட், அமித்ஷா கம்பெனி. இது இந்தியா பூரா அனாலிசிஸ் பண்ணுது. 8 தொகுதியை இந்த
வாராக்கி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட்டு இந்த 8 தொகுதியை கரெக்டாக பேக்கெட் பண்ணிங்கன்னா 8 தொகுதி அடிச்சிடலாம். இதுக்கு ஒரு கோர் கமிட்டி மையக்குழு போடுறாங்க. மையக்குழுவில் யாருன்னா மாவட்ட தலைவர், மாவட்ட துணைத் தலைவர். எப்போவுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு பெரிய திட்டமிட்டு செய்வாங்க, சரியா? அதில் மாவட்ட தலைவர், மாவட்ட துணைத் தலைவர், அடுத்து லீகல் விங் ஒன்று, அதே போல் ஐடி விங் ஒன்று, அதே போல் டெல்லியினுடைய பிரதிநிதி ஒருத்தர், இப்படி அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற பொறுப்பாளர் 8 பேர் தான் இந்த பாராளுமன்ற தொகுதியை என்ன பண்ணணும், மேனிட்டர் பண்ணணும். இவர்கள் முழுக்க இந்த 8 தொகுதியும் முழுக்க கட்டுப்பாட்டில் எடுத்துடுறாங்க. கட்டுப்பாட்டில் எடுத்ததில் 1928 பூத்து கமிட்டி. இந்த பூத்து கமிட்டிகிட்ட ஒரு தொகுதிக்கு குறைந்தது முதல் ரவுண்டு 10 கோடி ரூபா. இதை கொண்டு போய் சேர்த்திடணும். சேர்த்தினா கட்சிக்காரன் கொஞ்சம் பூஸ்டாக வேலை செய்வான். தமிழிசை என்ன பண்ணுறாங்க, முதல் ஊழியர் கூட்டம் போடுறாங்க. ஊழியர் கூட்டம் போட்டு சொல்கிறாங்க, நம்ம கட்சி டிஃபன் பாக்ஸு ஃப்ளாஸ்கில் டீ கொண்டு வந்து குடிச்சிட்டு வேலை செய்கிற கட்சி. யார் சொல்கிறா? அக்கா தமிழிசை. ஆனால் இப்போ அது அப்படி இல்லை. அது அவங்க இருந்த பீரியடில் அது அந்த காலம் மேடம் இருப்பாங்க. அது அந்த காலம். டிஃபன் பாக்ஸும் ஃப்ளாஸ்கில் டீ கொண்டு வந்து குடிச்சிட்டு வேலை செய்கிற காலமெல்லாம் போச்சு. இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் விட்டமினை இறக்கணும். வைட்டமினை இறக்குனா தான் வேலை செய்ய முடியும். அப்போது நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன், அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு முதல் தவணை, 2வது தவணை, இப்படி பூத்து கமிட்டிக்கு முதல் தவணை 50,000, 1 லட்சம், மறுபடியும் 1 லட்சம், 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதில் எங்கே ஊழல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லா தொகுதிக்கும் கொடுக்கப்படுது. எல்லா தொகுதிக்குமே இல்லை, 8 தொகுதி இல்லை, 8 தொகுதியை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் 19 தொகுதிக்கும் கொடுக்குறாங்க. பிஜேபி தனிச்சு நின்றதில் 19 தொகுதிக்கு கோர் கமிட்டி. கூட்டணி கட்சி இருக்குல்ல, கூட்டணி கட்சிக்கெலாம் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ பச்சைமுத்து நிற்கிறாரு, பணத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏசி சண்முகம் நிற்கிறாரு, அவரே ஒரு பெரிய ரிசர்வ் பேங்க், அவங்களே பாஜகவுக்கு கொடுக்கும்போது இவங்க அவங்களுக்கு. அப்போ இந்த 19 தொகுதி தான் இவர்களுடைய கணக்கு. கரெக்டாக திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காங்களே சார். என்ன சார் பிரச்சனை நடந்தது? அருமையான கேள்வி. என்ன நடந்ததுன்னா, நீங்கள் இப்போ இதே பஞ்சாயத்து திமுக அதிமுகலையும் இருக்குது. அவன் தான் கொடுத்தது பூரா அமைச்சிட்டான். ஆனால் அங்கே பஞ்சாயத்தில் இப்போ ஒரு கொடைக்கானலில் உட்காந்துட்டு எல்லாம் கணக்கு எடுத்துட்டு வாங்கினே எல்லாம் தொலைச்சு ஏன்னா இங்கே வெயில் கூட, டென்ஷன் இன்னும் கூடும். அதனால் குழுன்னு உட்காந்துட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, கணக்கு எடுத்துகிட்டு மேலே ஏறு, எல்லாம் கீழே தள்ளி விட்றேன், மேலேருந்து எல்லாத்தையும் தள்ளி விட்றேன், எல்லா பேரும் ஏமா. இப்போ அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. எடப்பாடி உஷ்டமாகவே இருக்கார், கேரளா போயிட்டார் அவர். ஏன்னா பாதி பேர் ஆட்டையை போட்டான். அப்போ திமுக இப்படி, அதிமுக பிஜேபி இப்படி. அப்போ இதில் 19 தொகுதிகளில் இந்த அதாவது மாவட்ட தலைவர் தான் இந்த கோர் கமிட்டியை 66 மாவட்டமாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த கோர் கமிட்டிங்கிறது மையக்குழு, இவர்கள் தான் மானிட்டர் பண்ணுறது. பணம் வர ஆரம்பித்தோன்னையும் இந்த பிஜேபி பூரா திமுக அதிமுக மாறிடுச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சிக்காரன் இருக்கான்ல, கட்சிக்காரங்கிட்ட பணம் போகாமல் இந்த பணத்தை பூரா யார்கிட்ட கொடுக்குறாங்க, இவங்களே ஒரு குழுவை உருவாக்கி, எல்லாம் என்ன குழு, மானிட்டர் குழு, மானிட்டர் நெப்போலியன் குழுவை உருவாக்கி பணத்தை பூரா இங்கே கொடுத்துட்றாங்க. எங்கே? மானிட்டர் குழுக்கு. இதை மானிட்டர் குழு அடிச்சுட்டு கட்சிக்காரன் பணம் போய் சேரல. கட்சிக்காரனுக்கு அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்கல. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொகுதியிலையும் தென் சென்னையில் கருநாகராஜன் தேர்தல் பொறுப்பாளர், தென் சென்னை பிஜேபி தலைவர் காளிதாஸ்,
கிழக்கு மாவட்ட செயலர் சாய் சத்தியன் 20 சியை காணங்கிறாங்க. ஒன்று. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பணம் 4 பேர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. எங்கே வழக்கு பதிவு செய்கிறாங்கன்னா, அதாவது டிகாராம் மகன் வாசு, ஜெயக்குமார், சரவண, வெங்கடேசன் இவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு சிஎஸ்ஆரே வாங்கிட்டாங்க. எது? சிஎஸ்ஆர் நம்பர் 358/2024, 274/2024. இந்த சிஎஸ்ஆர் வாங்கின பிறகு எல்லாமே தமிழிசைகிட்ட பஞ்சாயத்துக்கு போகுது. அப்போ தமிழிசை என்ன கேட்குது, நான் உங்களுக்கு தான் பணம் நிறைய கோடியாக கொடுத்தேன், லட்சமாக கொடுத்தேன், பூத்துக்கெல்லாம் ஒரு பூத்துக்கு முதல்ல 50,000, 2,000, 50,000, மறுபடியும் 1 லட்சம் இப்படி கொடுத்தேன். இப்படி நீங்களே அடிதடி போட்டு நிற்கிறீங்களே, அந்த பணம் போய் பூத்து கமிட்டிக்கு போய் சேரலையே, இது நியாயமா? கட்சிக்காரனையே வழக்கு போட்டு இப்போ 3 பேர் ஜெயிலில், ஒரு ஆள் மேலே வழக்கு இல்லை, 3 பேர் இப்போ எங்கே என்ன வழக்கு? பணத்தை மோசடி செய்த யார் பணம், என்ன பணம், எதுக்காக கொடுக்கப்பட்ட பணம், அந்த கணக்கு, அந்த பணம் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட பணமா? இல்லை, எல்லாம் என்ன பணம்? பிளாக் மணி எல்லாமே. அப்போது இந்த பணம் இத்தனை கோடி செலவு பண்ணால் வெற்றி பெற்றாலும் இந்த வேட்பாளர் செல்லாமல் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் கமிஷனால் இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இது வெளி உலகத்துக்கு ஆதாரபூர்வமாக நிரூபித்தா தமிழிசை 10 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது. இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் திமுக சைலண்ட் மோடு இருக்குது, அதிமுக சைலண்ட் மோடு இருக்குது. பிஜேபியில் சிஎஸ்ஆர் போட்டு வழக்கு போட்டு இப்போ நீதிமன்றத்துக்கு வந்தால் இந்த பணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, இந்த விசாரணை ஒரு பக்கம். நம்ம ஏற்கனவே பேசணும்ல சார், இப்போ தமிழிசையும் இது மாதிரி திட்டமிட்டு சிக்க பட்டிருக்கிறாரான்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அப்படி நயினார் நாகேந்திரன் கிட்ட 4.5 கோடி பிடிப்படுது, அது அண்ணாமலை தான் எங்கே இருக்குதுன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இப்போ தமிழிசையும் இது மாதிரியான சிக்கலில் மாட்டி விட்டு தமிழிசையும் ஓரங்கட்ட நினைக்கிறாரா அண்ணாமலை அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல சார்? இல்லை, இது அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் மாட்டுப்பட்டதுக்கு பின்னணியில் திமுக உளவுத்துறை இருக்குது. தமிழிசையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை கள நிலவரம் தெரிஞ்சதுனால நம்ம கேட்குது, கள நிலவரம் தெரிஞ்சதுனால கேட்குது. மற்ற தொகுதியில் இதே பிரச்சனை இருக்குது, பெருசாக ரியாக்ஷன் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா இங்கே வழக்கு பதிவாயிருச்சு. 2 பேருமே தமிழிசையினுடைய ஆதரவாளர்கள். அப்போது பாதிக்கப்பட்டவன் நாளைக்கு தமிழிசைகிட்ட சொல்கிறான், எங்கள் ஆளுகளை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, நீங்கள் கொடுத்த பணம், அது நீங்கள் கொடுத்த பணம், அதை முறையாக செலவு பண்ணல, நாங்கள் கேட்டு சண்டை பிடிக்கிறோம், கேட்டோடனே வழக்கு போட்டு எங்களுக்கு உள்ள தள்ளிட்டாங்க. இல்லை, அவங்க கடிதம் எழுதுனதாக சொல்கிறாங்களே சார்? அந்த அதாவது கடிதம் எதுக்கு எழுதுகிறாங்கன்னா, கட்சி மாவட்ட தலைவர்கள் அங்கே மாவட்ட தலைவர் தான். இந்த மாவட்ட தலைவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்சி கோர் கமிட்டியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வராமல், கோர் கமிட்டியினுடைய வழியாக செலவு பண்ணாமல், எல்லாம் சொந்தமாக ஒரு குழுவை வச்சு அந்த குழு மூலம் பணம் அபகரிக்கப்பட்டது. இதுதான் புகார். யாருடைய புகார்? தமிழிசையுடைய புகார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தென் சென்னை கோர் கமிட்டி, அதாவது கருநாகராஜன், கராத்தே தியாகராஜன், நாராயண திருப்பதி, காளிதாஸ், எஸ்டி ஜூரியா, பிரமிளா சம்பத்து, உமா ஆனந்தன், எம்சி நம்ம மாம்பழம் கவுன்சிலர் உமா ஆனந்தன், சாய் சத்யா எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த அம்மா ஒரு விசாரணை நடத்துது. விசாரணை நடத்தினா சாய் சத்யா அதுக்கு வரல, சாய் சத்யா அதுக்கு வரல. அப்போது அவர்கிட்ட கொடுத்த பணம் என்னாச்சு, அதுக்கு பதில் இல்லை. அதே போல் மத்திய சென்னை அண்ணா நகர் வடக்கு பிஜேபி தலைவர் ராஜ்குமார், வர்த்தக அணி தலைவர் மூர்த்தி, செந்தில், அவங்க மீதும் புகார். அப்போது இதே போல் கருநாகராஜ, சாய் சத்யன் இந்த வழக்கு பதிவு வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. இப்படியான பிரச்சனையில்
யாருமே கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் யாரும் இல்லை. இதுதான். அப்போது இதைத்தான் இந்த அம்மா என்ன பண்ணுது, டெல்லிக்கு புகாரை அனுப்புது. இப்போ இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அண்ணாமலையுடைய பொறுப்பும் கூட தானே சார்? ஆமாம், அண்ணாமலை பொறுப்பு தான். அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மத்திய சென்னை கோர் கமிட்டி வினோஜ் தலைமையில் விசாரிக்கிறாங்க. வினோஜுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இந்த கோர் கமிட்டி வரல. அதாவது வேட்பாளர் ஒரு பக்கம் காசு கொடுத்துட்டு அவங்க வேறு வேலை பார்க்குறாங்க, இந்த பணம் போய் மக்கள்கிட்ட சேரல. மக்கள்கிட்டையும் சேரல, நிர்வாகிட்டையும் போய் சேரல. இப்போ போலி, அதாவது அந்த மாவட்ட தலைவர் என்ன பண்ணுறாரு, பணம் வாங்க வரைக்கும் இந்த செட்டப் இருக்குது. பணம் வாங்கின பிறகு அந்த கட்சி நிர்வாகி இல்லாமல் இவர் ஒரு குழுவை உருவாக்கி பணத்தை அங்கே கொடுத்துட்றாரு. இப்போ அதுதான் புகார். 66 மாவட்ட அமைப்பு இருக்குது, 19 தொகுதி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விருதுநகரில் ராதிகா செலவு பண்ணுது, கட்சிக்காரன் பணம் கொடுக்குறான். மதுரை மேற்கு பிஜேபி மாவட்டத்தில் சின்னசாமி, சசிகுமார், சின்ன இருளப்பர், இவங்க என்ன பண்ணுறாங்க, பணமே வரல. ஏன்னா மாவட்ட தலைவர்கிட்ட வரைக்கும் பணம் சரியாக போகுது, அது கீழே பணம் போகலை. இந்த 19 தொகுதிகள்லையும் இதே நிலைமை தான் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த அம்மா இப்போ கட்சி நடத்தி ஆகணும். யார்? தமிழிசை. இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி இப்போ நான் வர்றேன். அப்போது சீனியர் வேறு, 2 மாநில முன்னாள் ஆளுநர், எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் தமிழிசை பேசாமல் இருக்க முடியாது. அண்ணாமலை எல்லோரும் பயந்துட்டுருப்பாங்க. தமிழிசை கட்சியினுடைய நிலவரத்தை டெல்லிக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, இந்த புகாரை கேசவ விநாயகத்திட்ட கொண்டு போயிடுச்சு. கேசவ விநாயகம் வழியாக டெல்லிக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ அமித்ஷா தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த 66 மாவட்ட அமைப்பு இருக்குது. 66 மாவட்ட தலைவர், ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா போட்டால் நீங்கள் 40 தொகுதிக்கும் 400 கோடி ரூபா, 20 கோடி போட்டால் 800 கோடி ரூபா. இந்த 800 கோடி ரூபா பூத்து கமிட்டிக்கு போகலை, மாவட்ட தலைவர் வரைக்கும் போயிருக்கு. அது கீழே வேறு வரைக்கும் போகலை. இதை விசாரிக்கணும். இப்போ அந்த வாராக்கி அனாலிசிஸு ப்ரைவேட் லிமிடெட் அவங்க அடையாறு ஆஃபீஸை காலி பண்ணிவிட்டு பெங்களூர் போயிட்டான். ஏன்? நான் சொன்னபடி எதுவும் நடக்கலையா? அதாவது ஏபிசி, ஏ வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, பி முயற்சி பண்ணால் கிடைச்சிடும், சி தேராது. இப்படி நாங்கள் ஒரு 3 பிரிவாக பிரித்து கொடுத்தோம். இதை இந்த மாவட்ட தலைவர் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் சரியாக செயல்படலை. இப்போ அவங்களும் டைரெக்டாக அமித்ஷாக்கே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நேரடி எல்லாம் அமித்ஷா தான். இப்போது கேசவ விநாயகம் தமிழிசை அமித்ஷாட்ட, அந்த வாராக்கி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட் அமித்ஷாட்ட, எல்லாம் அமித்ஷாட்ட. அமித்ஷா இப்போ அண்ணாமலை மேலே கோபமாக இருக்கார். நீ போட்ட ஆள் தானே, யார்? மாவட்ட தலைவர் பூராமல் நீ போட்ட ஆள் தானே. அப்போ நீ உன் கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை. எல்லார் மேலேயும் புகார், போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, வழக்கு பதிவு. அதே போல் ஏசி சண்முகம் வேலூர் பிஜேபி தலைவர் மனோகரன் பசம் கொடுத்ததெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாரு, அதுவும் போய் சேரல. அப்போது எல்லா 40 தொகுதிகளிலும் பிஜேபி கூட்டணி தொகுதிகள் பூராமல் கூட்டணி கட்சியும் புகார், பிஜேபியும் புகார், போலீஸு வழக்கு, கம்ப்ளைண்ட்டு. இதனுடைய முடிவு என்னவா சார் இருக்கும்? அண்ணாமலையோட தலைவர் பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா, இல்லை தலைமை என்ன முடிவு எடுக்கும்ன்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல. ஏன்னா புகார் கொடுத்தவங்க ஒரு நார்மலான தலைவர் கிடையாது, தமிழிசை. அவர்களுக்கான டெல்லி லாபி என்னவா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய முடிவு என்னவா சார் இருக்கும்? இல்லை, இது ரொம்ப சீரியஸாக அதாவது தேர்தல் ரிசல்ட் வருது ஜூன் 4ஆம் தேதி. 4ஆம் தேதி பிஜேபி அதாவது டெபாசிட் வாங்குகிற தொகுதி, அதிகமான வாக்குப்பதிவு தொகுதி,
இந்த இப்போ தமிழிசை தொகுதியெல்லாம் குறைந்தபட்சம் இப்போ அந்த மாதிரி 2வது இடம் சொல்லுது. முதல் இடம், 2வது இடம், 3வது இடம் பிஜேபி சொல்கிறாங்க. இல்லை 2வது இடத்துல வந்துடும். இப்படி 2வது இடம் வந்தால் நீங்கள் சண்டை சச்சரவு புகார் பெருசாக எழாது. எங்கே போயிடுச்சுன்னா நோட்டாவுக்கு கீழே போயிடுச்சுன்னா அமித்ஷா கேட்பார், ஏண்டா பல சீகளை கொடுத்தேன், பல பெட்டிகளை கொடுத்தேன், தொகுதிக்கு 10னா 40, 20னா 80. நீங்கள் அதே போல் சிவகங்கையில் ஒரு வேலை நடக்கலையாம். தேவநாதன் யாதவ் அவர் சிட்பண்ட்ஸ் மயிலாப்பூர் சிட்பண்ட்ஸ் பஞ்சாயத்தில் அவர் 10 கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காங்க முதல் தவணை. அதுக்கு பின்னாடி எந்த வேலையும் செய்யலை. அப்போது இந்த 40 தொகுதிகளும் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அதை டெல்லி சரி இந்த பணம் பாதி அளவுக்கு போயிருக்கு, அதனால் வாக்கு கிடச்சிருக்கு, சமரசமாகலாம். வாக்கே கிடைக்கல, பொட்டியில் ஓட்டை இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கும். யார்? அமித்ஷா. அமித்ஷா ரொம்ப கோபமாக இருக்காராம். யார் மேலே? அண்ணாமலை மேலே. ஏன்? எதிர்த்தரப்பு அமித்ஷாவுக்கு வேண்டிய இங்கே இருக்கக்கூடிய அவால் குரூப்பு அண்ணாமலை ஏற்றுக்கல. நாராயண திருப்பதி, கேடி ராகவன் இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்தது எல்லாத்தையும் தொகுதி வாரியாக, பூத்து கமிட்டி வாரியாக பணம் எவ்வளவு சுவாகா பண்ணப்பட்டது, எவ்வளோ பணம் காணாமல் போனது, என்ன நடந்தது எல்லாம் பெரிய புகார் புட்டியை தயார் பண்ணி கொண்டு இப்போ கேசவ நாயகர் கொடுத்தாச்சு. ஒரு நகலை கேசவ நாயகர் கொடுத்தாச்சு. கேசவ நாயகர் அதை டெல்லிக்கு அனுப்பிட்டார். இதை எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 4ஆம் தேதி தான் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது பிஜேபிக்குள்ளே. அப்படி பூகம்பம் வெடித்தால் அண்ணாமலை பதவியும் பறிபோகலாம், புது தலைவரும் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஏன்? நீங்கள் சில இடங்களில் அண்ணாமலையெல்லாம் இப்போ 2வது இடத்துக்கு வந்துடுவாருன்னு நம்பப்படுகிறது, பேசப்படுகிறது, கூறப்படுகிறது. ராஜாவெலாம் ஜெயிச்சிருவார், திருப்பூர் முருகானந்தம், இப்படி பல தொகுதியில் ஓபிஎஸ்ஸு, திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப டெபாசிட் போச்சு, நோட்டா கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதிரடி நடவடிக்கை அமித்ஷா எடுப்பார். நான் இன்னொரு சந்தேகம், அதிரடி நடவடிக்கை அமித்ஷாவே இருப்பாரா? டெல்லியில் பிஜேபி தோற்று போச்சுன்னா டெல்லியில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். இப்படியும் ஒரு சூழல் இருக்குது. ஆக ஜூன் 4 தான் பல அதிரடி மாற்றங்கள். தமிழ்நாடு, இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஜூன் 4ஆம் தேதி தான். அது வரைக்கும் இது போன்ற குழப்பங்களாகவே இருக்கும். தீர்வு எட்டப்படுகிற நாள் ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 4ஆம் தேதி பாஜகவே இருக்குமா இல்லையா என்ற நிலைமை இருக்கும்போது தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை இல்லை. ஜூன் 4 வரையும் பொறுத்திருப்போம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.